பெருவிட மாதிரியே தெரியல. இருந்தாலும் உனக்கு இந்த சைஸ் ஓகே தான், நீ இதே வாங்கு. 3 மாதத்தில் பெருசாக கொஞ்சம் இதில் ஆக்டிவாக இருக்கிறது வாங்க. கக்கையை தூக்கி நின்று கொடுப்பாரு, அதெல்லாம் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்குது. ஸோ நண்பர் என்னன்னா, இப்போ இந்த தெருவோட குஞ்சு 2 வாங்கலாம்னு முடிவு பண்ணிட்டார். 2 தானே ஃபேஸ் காமிக்கலாமா முடிஞ்ச? அவர் செலிப்ரிட்டி, யாருக்கும் ஃபேஸ் காமிக்க மாட்டார், ஆக போகிறார். இது தெருவோட தான் சொல்லி நாங்கள் நம்பி வாங்கிட்டு போகிறோம். வளர்ந்ததுக்கப்புறம் தான் அது என்ன வரும்னு எங்களுக்கு தெரியும். வாங்க போகிறோம், பார்கெயின் பண்ணி கேட்டு பார்ப்போம் 200 தராங்களான்ட்டு. 200 தந்தாங்கன்னா இந்த அண்ணன் கடையை பார்த்துங்க. இந்த ஆப்போசிட்டில் இருக்கிற ரோட், குறிஞ்சிப்பாடி போகிற வழி இல்லாமல் வடலூர் வர வழி ஆப்போசிட்டில் இருக்காங்க, கம்மியாக தான் கொடுக்குறாங்க. பார்த்துக்கோங்க. காமி கிட்ட காமி பின்னாடி நண்பர் இந்த கோழி தான் கேட்டிருக்காரு. ஒரு சேவலை ஒரு பொட்டை. இதில் எப்படின்னா சேவலை போட்ட கண்டுபிடிக்கிறேன்? அது பொட்டை கோழி. என்ன கோழி இது? நாட்டுக்கோழி. இது சேவல் நம்ம ஊர் லைன் இருக்குல்ல, அதில் வந்து கருப்பும் ரெட்டும் கலந்து சண்டை போட்டுச்சாங்க. அந்த மாதிரி கேட்பாரு. பாரு ஏதோ குறைச்சிக்கலாம். எத்தனை வேலை? 6 கலர் பச்சு எல்லாம் அரை கிலோ இருக்குது கோழி. சேவை எதுன்னு கண்டுபிடிக்க முடியலடா. என்ன மழை கலர் பாரு. கலரு அண்ணனை நோக்கி பண்ணலாம். கொஞ்சம் ஆக்டிவாக அப்படி நெஞ்சு தூக்கி நிற்கிறது வாங்கிட்டு. இந்த இதை வாங்கிட்டு அதான் இது சேவையாது கொட்டக்குடியா? கொட்டக்குடியா? சரி. இது 2 பட்டை எடுத்துக்கிறீங்களா? இல்லை ஒரு வாங்கிக்கலாம். ஒரு சேவல் எடுத்துக்கலாம். 3 சேவல் நல்லா தான் இருக்குது. அழகாக இருக்குது. ஒரே கலரில் இருக்குது. ஒரே கலர் சேவல் கலர் மிக்ஸு. ஆனால் சண்டை போடுமா? சண்டைலாம் போடாது. கொட்டக்கோழி சேவல் அதை கொடுத்துரு. இந்த கையில் இருக்கிறது கொடுத்துரு. இதை கொடுத்துரு. அது சேவல். இது ஒன்று எடுத்துக்கோண்ணா. இது ஒன்று எடுத்துக்கோ. 2 சேவல் ஒன்று கொடு. எது சேவல்? இது சேவல். அதை விட்டுருங்க. அதை விட்டு இது 3 எடுத்துக்கோ. இதில் எது சேவல்னு சொன்னீங்க? கொண்டை இருக்கட்டா சேவல். இது 2 பொட்டையா? சில்பன் கோழி இருக்கா? சில்பன் கோழி இல்லை. தூய பேர்வடியாக தானே இருக்கும். தூய பேர்வடி தானே. ஃபஸ்ட் டைம் எனக்கு தெரியாது கோழி. கோழி வளர்த்துருக்கேன், ஆனால் தெரியாதுன்ற நண்பர் 3 வாங்கிட்டாரு. கொஞ்சம் காமிங்க. எவ்வளோண்ணா? 320 ரூபா. 320 3 பேரோட வாங்கியிருக்கோம். பாட்டு சொல்லுங்கண்ணா. 700 ரூபா ஜோடி. அண்ணா 250 ரூபா சொல்லி கம்மியாகவே கொடுத்துட்டாரு. எத்தனை வேணும்? என் பர்ஸ் வச்சுன்னா அதில் இருக்குது. இருங்க, நண்பர் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்குவோம். நீ நில்ற, உன் நேரம் எடுக்க போகிறா. ஏய், அது தலை பின்னாடி இருக்கவன் தலை. அதான் உனக்கு போஸ்ட் கொடுக்குறீங்களா? நண்பர் பார்த்தீங்கன்னா இது 3 தான் வாங்கியிருக்காரு. இது வளர்கிற வீடியோ நண்பர் நமக்கு ஃபோட்டோ ஷேர் பண்ணுவார், நம்மளும் போடுவோம். பார்த்தீங்களா, இப்போவே ஒரு கோழி கொஞ்சம் வளர்றதுக்குள்ளே ராயல்ட்டி கேட்குறாரு. இங்கே கோழி வெட்டுறதுக்கு கூட எல்லாம் இருக்குது. சரி, ஓகே. நான் போகும்போது உங்களுக்கு அந்த புளிலாம் வைக்கிறாங்க வடலூர் சந்தையில். கோழி இந்த ஆடு மட்டும் இல்லை, புளி கொஞ்சம் ஃபேமஸ்ஸு. ஃப்ரெண்டில் இருக்கோம். நான் முன்னாடி போய்ட்டு உங்களுக்கு அந்த புளியெலாம் எங்கே இருக்குன்னு காமிக்கிறேன். ஓகே, ஒரு வழியாக வாங்கியாச்சு. ஒரு 3 குஞ்சு மட்டும் வாங்கியிருக்காரு இப்போதைக்கு. அவர் ரீசெண்டாக பார்த்துட்டு எப்படி இது டெவலப் ஆகுதுன்னு பார்த்துட்டு அதிகமாக வாங்குவோம். அப்படி இல்லையா நாங்களே போட்டோம். சும்மா எடுத்துருங்க. 1500 இப்போ இல்லை, வண்டி தவிட்டோம். ஆமாண்டி, அவர் கோழியை போடாத. இங்கே எடுத்தாலும் அதை வேணால் போட்டுக்கோ.
போதும் வெளியில் போய் மாட்டேன். கேமராமேன் கேமராவில் கை வச்சாருன்னா நீங்கள் ஆன் பண்ணியிருக்கீங்களா பாரு கேமராமேன். கையை வெளியே வச்சிருக்கக்கூடாது கேமராமேன். 35 செகண்ட் ஓடின்னு இருக்கு. 35 கையை வெளியே வச்சிருக்காது. அந்த பஸ் ஸ்டாண்டை ஒரு தடவை எடு. இன்னும் ஒரு மாண்டேஜ் இருக்கிறது கேமராமேன் வேறு. பஸ் ஸ்டாண்டை போய் சொல்கிறார் கேமராமேன். இப்போ தான் திருப்பி எடுக்கிறாரு. சாரி, ஆன் பண்ண மறந்துட்டேன். அதான் எனக்கு தெரியும். சரி பேர் எடு. ரவுண்ட் அடிச்சிட்டோம். எடுத்தாச்சு. மறுபடியும் எடு. ஓகே. அது தாண்ட உடனே கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஃபுல்லாக